ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். சுவையான தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துக்கோங்க. இது சுத்தமாக கழுவி நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அரிசி கூட சேர்த்து வேக வைக்கிறப்போ நமக்கு ஈவனாக வெந்து வரும். இப்போ தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்துறப்ப தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தக்காளி வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கட்டி பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கிளறினா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தட்டைப்பயிர் 1 டம்ளர், அரிசி 2 டம்ளர், 3 டம்ளர், 6 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வந்தோடனே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தட்டைப்பயிரை ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் தக்காளியெல்லாம் சேர்த்து வணக்கினதுக்கப்புறம் தட்டைப்பயிரை அது கூட சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு இறக்கி அதுக்கப்புறம் அளவு தண்ணியும் அரிசியும் சேர்த்து விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும் ஈவனாக. சும்மா சொல்லக்கூடாது. குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே வீடு ஃபுல்லாக தட்டைப்பயிர் சாதம் சும்மா கம கமன் மணக்குது. ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த சாப்பாட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது கூட தயிர் சேர்த்து சாப்பிட்றப்போ பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.